ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு 15,876 சதுர மீட்டர். அந்த நிலத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு RRB NTPCயில் 2024 கேட்கப்பட்ட கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா கவனிங்க. ஒரு சதுர நிலம் இருக்குது, அதோட பரப்பளவு 15,876ன்னு சொல்லிட்டான். சதுரத்துக்கு நம்ம சைட் சொல்லுமா, 4 sides ஆர் ஈக்குவல். சரிங்களா, இந்த பக்கத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். சதுரத்தோட ஏரியா ஃபார்முலா, பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயருங்களா. இந்த பரப்பளவு இவனே கொடுத்துட்டான், 15,876ன்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போது நம்ம பக்கத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் 2 சைடு ரூட் எடுத்துக்கிறேன். 15,876 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல். ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 15,876. சரிங்களா, இவ்வளோ பெரிய நம்பருக்கு எப்படிங்க சார் நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். ரூட் ஆஃப் 15,876ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க. லாஸ்ட் 2 டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இதே கியூப் ரூட்டாக இருந்து லாஸ்ட் 3 டிஜிட். சரிங்களா, லாஸ்ட் 2 டிஜிட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க. 6 1 to 10க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா லாஸ்ட்டில் எனக்கு 6ல் முடியணும். எந்தெந்த நம்பர்? 4 ஸ்கொயர் பண்ணால் 6ல் முடியுது, 6 ஸ்கொயர் பண்ணால் 6ல் முடியுதுங்களா. 4 6 ஒன்று எனக்கு 4ல் ஆன்சர் முடியணும், இல்லாட்டி 6ல் முடியணும். ஆப்ஷனை செக் பண்ணிங்கன்னா இப்போயே நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். ரெண்டாவது 158. ஏதாவது ஒரு நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா ஒன்று எனக்கு 158 வரணும், இல்லாட்டி 158க்கு முன்னாடி நம்பராக இருக்கணும். 158 தாண்டி போயிடக்கூடாது. 12 ஸ்கொயர் பண்ணால் 144 வருது, 13 ஸ்கொயர் பண்ணால் 169 வருது. ஸோ 158 தாண்டி தான் போகக்கூடாது. ஸோ அதனால் 12 எடுத்து எழுதிக்கிட்டேன். 124 126 சொல்லிட்டு 2 ஆன்சர் வருது. இந்த 2ல் இது நமக்கான ஆன்சர் சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த 12க்கு அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். 156 வருது. சரிங்களா, நமக்கான பேஸ் இது தான். இந்த 156 இதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பேஸ் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ ஆன்சரும் பெரிய நம்பர் தான். நமக்கான ஆன்சர் 126, ஆப்ஷன் ஏ.